الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மான் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களில் மிகச் சிறந்த கலாச்சாரம் இவ்வுயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரம் என்றும் மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்ற சிறப்பான ஒரு நபிச்செய்தி ஞாபகமூட்டியவனாக என்னுடைய இந்த வெள்ளி உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக புறம் பேசுதலும் வதந்தியின் விபரீதமும் என்ற தலைப்பின் கீழ் சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த தலைப்பு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு புறம் சம்பந்தமாகவும் வதந்தி சம்பந்தமாகவும் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த புறம் என்ற ஒன்றை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ற அடிப்படையை கூட அறியாதவர்களாக அல்லது இஸ்லாத்துடைய அந்த போதனைகளை கேட்டும் தங்களுடைய காதுகளிலே அதை செவியேற்றும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் இதையும் இஸ்லாம் ஒரு பெரும் குற்றமாக பெரும் பாவமாகவும் ஹராம் என்ற பட்டியலில் வைத்த அந்த அம்சத்தையும் மறந்தவர்களாக வாழ்கிறோம். எப்படி நானும் நீங்களும் சில விடயங்களை ஹராம் என்று ஒதுக்கி இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் அதை தொட்டுவிடக்கூடாது, பயன்படுத்திவிடக்கூடாது, எடுத்துவிடக்கூடாது என்று சில ஹராமான விடயங்களை ஒதுங்கி வாழ்கிறோமோ, அதே போல ஒரு ஒதுங்கான வாழ்க்கை, அதே போல ஒரு பக்குவமான ஒரு வாழ்க்கை இந்த புறம் பேசக்கூடாது என்று வாழ்வது குறைவு. அவர்கள் அடுத்தவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசக்கூடாது, அவதூறான வார்த்தைகளை பேசக்கூடாது, புறம் பேசி குறை தேடி திரியக்கூடாது. இதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராம் என்ற பட்டியலில் தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை ஹராம் என்ற பட்டியலில் உணர்வது கிடையாது. இது ஒரு பாவமாக நானும் நீங்கள் பார்ப்பதும் கிடையாது. ஏனென்றால் சர்வ சாதாரணமாக 4 பேர் சேர்ந்தால் 2 பேர் சேர்ந்தால் ஒரு கூட்டம் கூடினால் அந்த இடத்தில் இந்த ஹராமான செயல் நடைபெறுகிறது. நானும் நீங்களும் போதை என்ற அடிப்படையை ஹராம் என்று எப்படி புரிந்து வைத்திருக்கிறோமோ, அந்த ஹராமான பாவனைகளை பாவித்தால் எப்படி நாளை மறுமை நாளில் நரகத்தில் தண்டனை கிடைக்கும் என்பதனை தெரிந்து வைத்திருக்கிறோமோ, அதே போல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசி திரிவது இருக்கிறது, இதையும் ஹராம் என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டும் உறவுகளே. அதற்கும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நரகத்தில் நமக்கு வேதனை தர காத்து கொண்டிருக்கிறான் என்ற அம்சத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புறம் பேசுதல் சம்பந்தமாகவும் அதே போல வதந்திகளை பரப்பி விடுகின்ற விடயத்தை சம்பந்தமாகவும் சில அம்சங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுவது காலத்தின் தேவையாக இருக்கிறது. நமக்கெல்லாம் நிறைய கடமைகள் இருக்கிறது, நிறைய சோழி சோட்டுகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய சமுதாயம் அடுத்தவர்களை பற்றி குறை தேடி அடுத்தவர்கள்
அடுத்தவர்களை பற்றி வதந்திகளை பரப்பி அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி திரிந்து கொண்டிருக்கிறோம். காசா மக்கள் கொத்து கொத்தாக நசுக்கப்பட்டு சூறையாடப்பட்டு சொத்துக்களை இழந்து உயிர்களை இழந்து பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களாக வாழுகிறார்களே, அவர்களுக்கு பிரார்த்தனை புரியக்கூடிய ஒரு இஸ்லாமிய உறவுக்காரர்களாக கூட நமக்கு எண்ணம் வராத அளவுக்கு புறத்தில் நானும் நீங்களும் அடுத்தவர்களை பற்றி கழுவுகின்ற விடயத்தில் களம் கண்டு இருக்கிறோம். எவ்வளவு வேலை இருக்கிறது. அடுத்தவர்களுக்காக துவா கேட்க வேண்டியது, காசா மக்களுக்காக பிரார்த்தனை புரிவது, இப்படி அடுத்தவர்களுக்காக செய்ய வேண்டிய அம்சங்கள் ஏராளம் இருக்கிறது உறவுகளே. அதையெல்லாம் கணக்கெடுக்காமல் அதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் அடுத்தவர்களை பற்றி அடுத்தவருடைய மானத்தை பற்றி அடுத்தவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி புறம் பேசிக்கொண்டு துருவி ஆராய்ந்து கொண்டு வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் மாற்றத்தை தர வேண்டும் என்ற அடிப்படையில் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கு படித்து தருகின்ற பொழுது 104வது அத்தியாயம் 1வது வசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி பிறருடைய குறைகளை தேடி தேடி ஆராய்ந்து அவர்களை பற்றி குறை பேசிக்கொண்டு அவர்களை பற்றி இல்லாத பொல்லாததை எல்லாம் பேசிக்கொண்டு வாழ்கிறார்களே, குறை சொல்லி புறம் பேசி திரிகின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் பேசுகிறான். கேடுதான். அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நலவு கிடையாது, அது நன்மையை தராது. இந்த உலகத்தில் நீ சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பு பட்டியலில் நன்மைகளாக கொண்டு வந்து நிற்காது. நாளை மறுமையில் பாவமாக அது வந்து நிற்கும் என்ற அடிப்படையை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேசி திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று ரப்பு பேசுகிறான். கேட்டை நானும் சம்பாதிக்கிறோம், கெடுதியை நானும் சம்பாதிக்கிறோம், பாவத்தை நானும் சம்பாதிக்கிறோம். ஒருவனை பற்றி ஒரு இடத்தில் பேசுகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் அழகாக இதை விட புறத்துக்கு ஒரு வரைவிலக்கணத்தை யாருமே சொல்ல முடியாது, அவதூறுக்கு ஒரு வளைவிலக்கணத்தை யாருமே சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், அருமை தோழர்களிடம் கேட்கிறார்கள், தோழர்களே புறம் என்றால் என்ன என்று தெரியுமா? புறம் அடுத்தவர்களை பற்றி குறை தேடி குறை பேசி இல்லாத பொல்லாத விடயங்களை கதைத்து தெரிவதற்கிறே, அப்படின்றால் அது புறம். இந்த புறம் என்றால் என்னவென்று தெரியுமா என்று சஹாபாக்களிடம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் வளமை போன்று ஒரு பதில் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலு அலம், அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிந்தவர்கள், நமக்கு எங்களுக்கெல்லாம் பெருசா தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கணும். புறம் என்றால் என்ன, அவதூறு என்றால் என்ன, வதந்தி என்றால் என்ன என்று யார் கற்றுக் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு தெரியாது என்றார்கள். நபிகளார் சொன்னார்கள், புறம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இல்லாத இடத்தில் அந்த மனிதன் வெறுக்கக்கூடிய விடயத்தை பேசுவது புறம். 4 பேர் சேர்ந்திருக்கிறோம், கூடி பேசுறோம், 4 பேர் பேசுகின்ற விடயத்தில் 5வது நபர் அவரை பற்றி பேசுறோம், ஆனா அவர் அந்த இடத்துல இல்ல, நம்மகிட்ட இல்ல, ஆனா அவரை பத்தி பேசுறோம். அது பேசுகின்ற விடயத்தை அவர் வெறுக்கிறார், இதை யாரும் பேசக்கூடாது, என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று வெறுக்கிறார். ஒரு மனிதர் வெறுக்கிறார், அந்த இடத்திலும் அவர் இல்லை, அவர் இல்லாத பொழுது அவரை பற்றி பேசினால் அது புறம் என்றார்கள் நபிகளார் அவர்கள். நபித்தோழர்களுடனே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இல்லாத நபரை பற்றி, அவர் செய்த ஒரு காரியத்தை பற்றி, களவெடுத்து விட்டார், பொய் சொல்லிவிட்டார், ஜினா செஞ்சு விட்டார், மதுபானம் அருந்தி விட்டார், இப்படி அவர் செஞ்ச காரியத்தை சொல்லி பேசுறதும் புறமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதுதான் அப்பா புறம் என்றார்கள். அதுதான் புறம். எது? அவர் செய்திருந்தாலும், அவர் கை வைத்திருந்தாலும், அவர் பட்டி எடுத்திருந்தாலும்,
அவர் தொழாமல் இருந்தாலும், அவர் பொய் சொன்னவராக இருந்தாலும், அந்த இடத்தில் அவர் இல்லையா, அந்த இடத்தில் அவர் இல்லையா, அவரை பத்தி பேசாத. அதான் புறம், அதுதான் புறம். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அடுத்ததாக என்ன தெரியுமா? அவதூறு. அந்த மனுஷன் இல்ல, அவர்கிட்ட இருந்தாலே நீ பேசக்கூடாது. அவர்கிட்ட அந்த தப்பு, அந்த விஷயம் இருந்தாலே நீ பேசக்கூடாது. இப்ப அவர் களவெடுத்தது இல்லைங்க, அவர் அந்த விஷயத்துல பொய் சொன்னது இல்லை, அவர் சாராய மதுபான கடைக்கு பக்கத்துல நின்றவர் மட்டும்தான். ஆனா குடிக்கல. நம்ம அவ குடிகாரன்னு பட்டம் கொடுத்தோம், பச்சை பொய்யன் என்றோம், திருடன் கள்ளன் என்றோம். ஆனால் அந்த குற்றத்தை அவர் செய்யல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் செய்யாத ஒன்றை செய்ததாக நீங்க சொல்றீங்களா, அது அவதூறு என்றார்கள். அவர்கிட்ட அந்த தன்மை இருந்து அந்த தப்பை பண்ணினா, அவர் இல்லாத இடத்துல அவரை பத்தி பேசினா அது புறம். அவர் அந்த தப்பை பண்ணல, பண்ணாத தப்பை பண்ணினார் என்று பேசுவது அவதூறு. அதே போல அவர் செய்யாத தப்ப ஊர் முழுக்க, அவர் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று செய்யாத தப்புகளை, அவர் பண்ணாத குற்றத்தை மக்களுக்கு மத்தியிலே பறைசாற்றிக் கொண்டு பரப்பிக்கொண்டு திரிவது வதந்தி, பொய்யான வதந்தி. அவருக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம சம்பந்தம் முடிச்சு போட்டோம். அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம முடிச்சு போட்டோம். அப்படி முடிச்சு போட்டு மக்களுக்கு மத்தியில, சமுதாயத்துக்கு மத்தியில பரப்பி விடுறது அது ஒரு வதந்தி என்று இந்த மார்க்கம் புறம் என்றால் என்ன என்பதற்கும், அவதூறு என்றால் என்ன என்பதற்கும், ஒரு வதந்தியை கிளப்பி விடுவதென்றால் என்ன என்பதற்கும் அழகான வரைவிலக்கணம் சொல்லுகிறது. இப்ப யோசிங்க, நம்ம 4 பேர் சேர்ந்து பேசும் பொழுது நம்ம பேசின இடத்துல யாரை பத்தி பேசினோமோ அவர் இல்லாமல் இருந்திருந்தால், நீங்க யோசிங்க, நான் புறம் பேசிவிட்டேன், புறம் பேசிவிட்டேன், அவர் அந்த தப்பை பண்ணல, ஆனா பண்ணினான்னு நான் நினைச்சேன், பண்ணிருக்க கூடும் நினைச்சேன். அப்படி பண்ணாத ஒன்றை பண்ணினதாக நான் பேசி இருந்தால் அது அவதூறு. அத மக்களுக்கு மத்தியில பரப்பி 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 தெரிவிச்சு பரடிச்சிருக்கிறனா, அது நானும் செய்த வதந்தி. மக்கள் நம்பி இருப்பார்கள், ஆனா செய்யல. சொன்ன ஒரு வார்த்தைக்காக, நான் சொன்னேன் என்பதற்காக, நீங்க சொன்னீர்கள் என்பதற்காக மக்கள் நம்பி விட்டார்கள், வதந்தியை நம்பி விட்டார்கள். வதந்தியுடைய விபரீதம் இறுதியாக இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். இதை இப்ப யோசிங்க, இது 3ஐயும் வச்சு, இந்த 3ஐ நான் செஞ்சிருக்கிறேனா, 3ல 1 செஞ்சிருக்கிறேனா, எதை செஞ்சிருந்தாலும் அது ஹராம். உங்களோட வாயில பீடி சிகரெட் படல, அது ஹராம், வேணாண்டு ஒதுங்கினீங்க, அதே ஹராத்துடைய பட்டியலில் புறத்தை இஸ்லாம் சொல்லுது, அவதூறை இஸ்லாம் சொல்லுது. உனக்கு பீடி சிகரெட் ஹராமாக பார்க்க தெரிந்த உனக்கு இந்த புறம் பேசுவதை ஹராமாக பார்க்க தெரியல. ஒரு மனிதனை பற்றி துருவி 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 ஆராய்ச்சி என்ன செய்யறான், அவனுடைய குடும்பம் என்ன செய்யுது, அவனுடைய புள்ள எங்க படிக்குது, என்ன நடக்குது, அதுக்கு பின்னால தெரிஞ்சு ஒண்ட வாழ்க்கையே, ஒண்ட நேரத்தை, ஒண்ட காலத்தை நீ செலவழிச்சிட்டு இருக்கிற. இங்கால செலவழிச்ச உனக்கு ஒண்ட வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க நேரம் இல்லை, ஒண்ட உள்ள படிக்க போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க நேரம் இல்லை. நீதான் அடுத்தவன குடும்பத்தையும், அடுத்தவன வீட்டிலையும், அடுத்தவன தோட்டத்திலையும் உழவு பார்த்தாலாச்சு. ஒண்ட வீட்டில் நீ பார்த்து சரிபடுத்த உனக்கு நேரம் இல்லாமல் போனது, அடுத்தவனுடைய வாழ்க்கையில் நீ கை வைக்க போனது. அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் சொல்லுகிறான். நம்ம எல்லாம் கெஸ்ஸிங் தானே, நான் நினைச்சேன், எனக்கு அப்படித்தான் தோணுச்சு, நான் யூகிச்சேன், இதுதானப்பா நம்மட கதை. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில், யூகிக்கிறியா, நீ நினைத்து நடந்திருக்கலாம், ஆகிருக்கலாம் என்று நினைக்கிறியா? அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி இன்ன பஅலல் வன்னி இஸ்முன், ஊகங்களில்
யூகங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அதிகமானது அதிலிருந்து விட்டிருங்க. அதிகமா நீங்க யூகிக்காதீங்க. நீங்க யூகிப்பதில் அதிகமானது இருக்குது, அதிலிருந்து விலகி விடுங்கள். சில ஊகங்கள் நீங்கள் யோசிப்பது, நீங்கள் யூகம் பண்ணுவது, இது அதிகமானது பாவமாக இருக்கிறது. நீங்க யோசிச்சீங்க, நடந்திருக்கலாம் என்று நினைத்தீர்கள், செய்திருக்கலாம் என்று நினைத்தீர்கள், செய்துதான் இருப்பாரோ என்று நினைத்திருப்பீர்கள். அப்படி நினைக்காதீர்கள், அதில் அதிகமானது பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வலா தஜஸ்ஸசு, ஒருவர் இன்னொருவரை பற்றி துருவி துருவி ஆராயாதீர்கள். துருவி துருவி ஆராயாதீர்கள். ஒருவரை ஒரு கடமைக்கு நீங்கள் நியமித்திருந்தால் உங்களுக்கு கீழால் அவர் சம்பளம் வாங்கி வேலை செய்யக்கூடியவராக ஒருவராக இருந்தால், நீங்க அவருக்கு அதிகாரம் படைத்தவராக இருந்தால், அவருடைய வேலை உங்களுக்கு திருப்தி அளிக்கலையா, வேலையில் இருந்து நிப்பாட்டக்கூடிய முழு தகுதி உரிமை உங்கள்கிட்ட இருக்கு. எவ்வளவு நாள் தான் போராண்டு பார்ப்போமே, என்ன செய்யறான்னு தான் பார்ப்போமே, என்ன நடக்குது உள்ளால உள்கேம் கொடுக்கிறான்னு பார்ப்போமே என்று துருவி துருவி ஆராய் செட்டாகலையா விட்டுரு, தேவையில்லை. கண்ணியமா கூப்பிட்டு பாப்பா இந்த தொழிலுக்கு உனக்கு செட் ஆகல, எனக்கு உனக்கு செட் ஆகல, எனக்கு உண்ட வேலை திருப்தி அளிக்கல, நீ நின்றுரு, இந்த உண்ட சம்பளத்தையும் கொடுத்து நின்றுரு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா துருவி துருவி ஆராய போயிடாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா தஜஸ்ஸசு, ஜாசூஸ் வேலை பார்க்காதீங்க, துருவி துருவி ஆராயார்கள். வலா யக்தப் பஅலக்கும் பஅலா, உங்களில் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள். புறம் பேசாதீர்கள். இன்று வேலை செய்யக்கூடிய வேலையாளிகளை பற்றி முதலாளிமார்கள் வருகின்ற ஏனைய அவருடைய நண்பர்களோடு கோலையாமார்களை பற்றி புறம் பேசுகிறார்கள். அவை இல்ல, வந்தவருக்கு டீ எடுக்கிறதுக்கு சாப்பாடு வாங்க வெளியே வைத்தார், தொழுவுறத்துக்கு வெளியே வைப்பார். இந்த முதலாளிமார்கள் தன்னுடைய தொழிலாளியை பற்றி குறை பேசுகிறார்கள். செட்டாகலாட்டி அவரை அந்த தொழிலிருந்து நிப்பாற்ற உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை செஞ்சீங்கன்னா பாவத்துல ஹராத்துல விழமாட்டீங்க. அவரை வச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு அடி ஆழம் வரைக்கும் போறார் என்று துருவி துருவி ஆராய்ச்சி ஊகம் பார்த்து இந்த இடத்துல நீங்க அவரை பற்றி புறம்பேசி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்க பீடி சிகரெட் கையில் வைத்தவர்கள் அல்ல, வாயில் வைத்தவர்கள் அல்ல, ஹராத்தை தவிர்த்தவர்கள். அந்த ஹராத்தை விட்டீங்க, இந்த ஹராத்தை விடல. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்க ஒருவரை பற்றி இன்னொருவர் புறம் பேசுறது, துருவி துருவி ஆராயிறது எப்படி எதற்கு சமமானது தெரியுமா? அயுஹிப்பு அஹதுக்கும், நீங்க உங்களில் ஒருவர் விரும்புவீர்களா? ஐயாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரன் மௌத்தாயினதற்கு பிறகு மரணித்த உடைய சகோதரனுடைய மாமிசத்தை, இறைச்சி துண்டை தின்பதற்கு உங்களுக்கு விருப்பம் வருமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். குறை பேசி கணவனை பற்றி மனைவி புறம் பேசினால், மனைவியை பற்றி கணவன் புறம் பேசினால், பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் புறம் பேசினால், பெற்றோர்களை பற்றி பிள்ளைகள் புறம் பேசினால், நம்முடைய ஆதிக்கத்தின் கீழால் இருக்கக்கூடிய அடிமைகள் எஜமானை பற்றி முதலாளியை பற்றி புறம் பேசினால், முதலாளி ஒரு தொழிலாளியை பற்றி புறம் பேசினால் அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? மரணித்த உன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை நீ திம்பியான்னு கேட்கிறான். தின்னாயா, விருப்பம் வருமா என்று கேட்டுவிட்டு ரப்பு சொல்லுகிறான், நீ வெறுப்பாய், வெறுப்பாய். ஒரு மனித மாமிசம், மரணித்த சகோதரனுடைய மாமிச இறைச்சி துண்டு இந்த தின்னு கொண்டு வந்து உனக்கு தந்தா நீ வெறுப்பாய். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு கடினமா பேசுறான் தெரியுமா? இந்த அளவுக்கு ஒப்புமையா சொல்றான் தெரியுமா? நீ அதை வெறுப்பாதானே, அடுத்தவனுடைய இறைச்சி துண்ட திங்கிறத வெறுப்பாதானே, அதே மாதிரி அடுத்தவனை பற்றி புறம் பேசுறதையும் வெறுத்து, அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதையும்
வெறுத்து விடு என்கிறான் அல்லாஹ் தஆலா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதாரம் இல்லாமல் சில விடயங்களை யூகத்தினால் நாடுகள் பேசுகிறோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் புகாரியில் 6066வது செய்தியாகவும் முஸ்லிமில் 5006வது செய்தியாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈயாக்கும் வல்லன்ன, சந்தேகம் படுவது, ஆதாரம் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல், உங்களுடைய கையில எவிடன்ஸ் இல்ல, ஆதாரம் இல்ல, ஆனா சந்தேகப்படுவதை உங்களிடத்தில் நான் எச்சரிக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஆதாரம் இருக்கா? இந்த இருக்கு சிசிடிவி கேமரா, இந்த இருக்கு வீடியோ, ஆதாரம் இருக்கா? அப்ப சந்தேகப்படு. ஆதாரம் இல்லையா, நீ சந்தேகப்படாத, அதை நான் எச்சரிக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலா தஜஸ்ஸசு, பிறருடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சந்தேகப்படாதீங்க, எவிடன்ஸ் இல்லாட்டி, ஆதாரம் இல்லாட்டி அந்த சந்தேகம் உனக்கு வரக்கூடாது. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி துருவி துருவி ஆராய்ந்து நீ திரியக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உஹது யுத்தம், எல்லா சஹாபாக்களும் உஹது களத்தை நோக்கி பயணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிறைய சஹாபாக்கள் போன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா அட்டென்ஷன் எடுப்பாங்க. யார் யார் வந்திருக்கிறது, யார் யார் வந்திருக்கிறது அப்படின்னு எடுக்கும் பொழுது எல்லாரும் அவங்களே சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அபூதர் வரவில்லையா என்று கேட்டார்கள். யுத்தத்துக்கு போயிட்டு யுத்தத்துடைய அந்த ஆரம்ப நாள் தயாராகி விட்டார்கள். எல்லா மக்களும் உஹதுடைய இடத்துக்கு போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வரலையான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, அபூதரா, அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துச்சு, வசதி ஓடிட்டு, வசதி கூடி சம்பாதிச்சிருக்க, கையில காசு பணம் இருக்கும், அவர் வரமாட்டார் அல்லாஹ்வின் தூதர் என்றார்கள். தப்பெண்ணத்தில் அல்ல, ஒரு கருத்தாக பதிவு செஞ்சாங்க. இன்னும் சில நபித்தோழர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படி பேசாதீங்க என்றார்கள், அப்படி சொல்லாதீங்க என்றார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூதர் அல்-கிஃபார், வரலாறில் அவருக்கு அது ஒரு பெயர், ஜுந்துப் இப்னு ஜுனாதா. ஹதீதுகளில் அதிகமாக அவருடைய வரலாற்று பெயர்கள் பதிவு செய்யப்பட்டது. உண்மையான பெயர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா. சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த அப்படி பேசின நபித்தோழரை பற்றி அப்படி பேசிடாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. காசு வந்துட்டு, செல்வம் வந்துட்டு, வசதிக்காரனா போயிட்டா இனி வர மாட்டார், அவர் ஏன் வரணும் என்று அவரை பற்றி, அவர் இந்த இடத்துல இல்ல, அவரை பற்றி பேசாதீங்க. தூரத்தில ஒரு மனிதர் சுள்ளி ஆளாக, மெலிந்த ஆளாக, தனக்கு தேவையான பொட்டலத்தோடு தூக்க முடியாமல் ஆடி அசைந்து தூரத்தில் ஒரு உருவம் விளங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, யாரோ ஒருவர் ஆடி அசைந்து களைப்போடு வருகிறார் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது அபூதராக இருக்கலாம் தான். ஆள் நெருங்க 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 அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொன்னார்களோ அந்த அபூதர் அலி அவர்கள் வந்த உடனே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இதோ இருக்கிறார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தனியாக நடப்பார், நடந்து வந்தார். சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, வரமாட்டார் அல்லாஹ்வின் தூதரே. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் வருவார் என்றார்கள். வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தனியாக பயணிப்பார், தனியாக மரணிப்பார், தனியாக நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவார் என்றார்கள். அவருடைய வரலாறு, அவருடைய மரணத்துக்குரிய முன்னறிவிப்பது, அவருடைய வாழ்க்கை நபிகளால் எப்படி முன்னறிவிப்பு செய்தார்களோ அதை போல தனியாக பயணித்து வந்தவர், தனியாக ரபதா எனும் மண்ணில் மரணித்து தனியாக நாளை மறுமையில் எழுப்பாற்றப்பட இருக்கிறார் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. ஏன் இந்த வரலாறு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அடுத்தவர்களை பற்றி கொஞ்சம் பேர் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட நபர் இருக்க மாட்டார். ஒருவர் பேசினால் நீங்க அந்த இடத்துல தடுக்கணும். அவர் இல்ல, அவர் வேண்டாம், வந்தது பிறகு பேசி, ஆள் இல்ல, மஷூரா ரெடி, மீட்டிங் ஆரம்பிக்க போறோம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
வராதவர்களை பற்றி கழுவுவது, நம்மட பாசையில சொன்னா பலாய் கழுவுவது. இது நடக்கும். நடந்தா அந்த இடத்துல இந்த ஹதீஸ் ஞாபகம் உள்ள ஒரு உண்மை இறை அடியான் அவர் இன்னும் வரல, வந்தா அவரை பற்றி பேசுங்க, வரலையா அவரை பற்றி பேசாது. தடுக்கணும். அந்த மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும் என்பதனை இந்த வரலாறு எனக்கு உங்களுக்கும் சொல்லித் தருகிறதை தவிர அடுத்தவர்கள் அந்த இடத்தில் இல்லையா அவரை பற்றி புறம் பேசி திரியாதீர்கள் என்பதனையும் நானும் நீங்களும் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கோல் மூட்டுதல் என்ற ஒன்றும் இருக்கு, அதையும் இணைத்து சொல்ல வேண்டியது இருக்கு. கோல் மூட்டுறது, இந்த கோல் மூட்டுவதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது புகாரியில 6056வது செய்தி, லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கோல் சொல்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். கோல் பேசுறது, ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி இல்லாதவனை பத்தி கழுவினது, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கழுவினது. அதுல ஒருத்தன் என்ன செய்யறான் தெரியுமா, சேர்ந்து கழுவினவன் சம்பந்தப்பட்டவற்றை போயிட்டு நீ இங்க இருக்கிற உன்னை பத்தி அவன் அங்க அப்படி கதைக்கிறான். மூட்டி விடுறது, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பலாய் கழுவின. அவன் அப்படிப்பட்டவனுக்கு 2 பாயிண்ட் அவன் போட்டான், 4 பாயிண்ட் போட்டது நீ இவர் முந்தி போய் உன்னை பத்தி அவன் அப்படி கதைக்கிறானே, அதை சொன்னான் தெரியுமா, இப்படி நடந்துச்சா, இப்படி சொன்னான் தெரியுமா, சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மூட்டி விடுறது. இந்த கோல் மூட்டி திரிகின்றவர்கள், கோல் பேசுகின்றவர்கள், நம்மள அதிகமாக நினைக்கிறோம் கோல் பேசு 4 பொம்பளை சேர்ந்தா பேசுறேன், அவர்களுக்கு மட்டுமல்ல ஆம்பளை சேர்ந்தாலும் கோல் பேசுவான். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வர்க்கத்துக்கு ஒதுக்கிறாதீங்க. மனிதன் என்றால் பேசக்கூடிய சந்தர்ப்பம் வரும், பேசாமல் வாழ வேண்டும். அப்படி பேசினால் நானும் நீங்களும் சுவர்க்கம் போக முடியாது. அந்த சுவர்க்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் தொழிலெல்லாம் விட்டுட்டு பள்ளிக்கு வந்தோம். சுவர்க்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் கொள்கைக்காக பிரச்சனை வந்த பொழுது, வீட்டுக்குள் வெடித்த பொழுது, ஊருக்களை பிளவு வந்த பொழுது குர்ஆன் சுன்னாவில் பயணித்தால் தான் சுவர்க்கம் கிடைக்கும் என்று அந்த குர்ஆன் சுன்னாவுக்காக வந்து சேர்ந்து சுவர்க்கம் தான் நோக்கம் என்று வந்து சுவர்க்கம் பரிசாக கிடைக்கணும் எண்ணம் இருந்த எனக்கு உங்களுக்கும் அடுத்தவனை பற்றி கோல் பேசிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு அவதூறுகளை அள்ளிக்கொண்டு இப்படி வாழ்ந்தால் அவர் சுவர்க்கம் போக முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஆகவே நம்ம ஆசை வச்ச அந்த பரிசாக கிடைக்க இருந்த சுவர்க்கமும் இதனூடாக தடைபட்டுப்பட்டு விடும் என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புறம் பேசி தெரிந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை? மன்னரையில அவர்களுக்கு தண்டனை இருப்பதாக, என்ன தண்டனை என்று வெளிப்படையாக வராவிட்டாலும் ரசூலுல்லாஹ் பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தான் ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பாதையில பயணிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில 216வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் போறாங்க, போகின்ற பொழுது 2 கபறுகளை பார்க்கிறாங்க. 2 கபறுகளை பார்த்த ரசூலுல்லாஹ் 2 கபறுகளுக்கும் என்ன செய்யறாங்க, ஒரு ஈச்சம் ஓலை இருக்கு தானே, ஈச்சம் ஓலை ஒன்றை எடுத்து 2ஆக கிழிச்சு ஒரு மையவாடிக்கு ஒரு ஈச்சம் ஓலையும் இன்னொரு மையவாடிக்கு இன்னொரு ஈச்சம் ஓலையும். நீங்க யோசிக்கிறீங்க மையவாடிக்கு மரம் நட்டலாம் போல, இதுதான் ஆதாரம் என்று. இந்த தலைப்புக்களை வராது, இருந்தாலும் நீங்கள் யோசிக்க கூடாது என்பதற்காக. என்ன மையவாடியில மரம் நட்டலாம், ஈச்சம் ஓலைய ரசூலுல்லாஹ் 2ஆ கிழிச்சு ஒவ்வொரு ஜனாசாவுக்கு மேல குத்தினார்கள். குத்திவிட்டு சொன்னார்கள், 2 ஜனாசாவுக்கும் வேதனைப்படுத்தப்படுறார்கள். ஒன்று சிறுநீர் கழிக்க போன நேரம் அவர் ஒரு மறைவான இடத்துக்கு போகல, அல்லது சிறுநீர் கழிக்கும் பொழுது அவர் மறைத்துக் கொள்ளல, முதலாவது தண்டனை. 2வது புறம் பேசி திரிஞ்சவர். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அடுத்தனுடைய இறைச்சியை திண்டு புறம் பேசி திரிந்தவர்கள், இவர்களுடைய தண்டனை இந்த ஈச்சம் ஓலை இருக்குது, காஞ்சி போயிடும். பச்சை ஈச்சம் ஓலை தான், ஆனா காஞ்சிரும். காஞ்சாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது காய்கின்ற அந்த காலம் வரைக்கும் இவர்களுக்கு வேதனை குறைக்கப்படலாம் என்றார்கள். இதை ஆதாரமா வச்சு மையவாடியில இந்த மர நட்டலாண்டு கொண்டு வந்தாங்க. ஈச்சம் ஓலை வளராது, வேர் பிடிக்காது,
அது முழுவோட இல்ல பாதியோட. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் மண்ணறையில புறம் பேசினவருக்கு வேதனை நடந்ததாக சொல்லக்கூடிய செய்தியில இதுவும் ஒன்று. இன்னும் ஒன்று, ரசூலுல்லாஹ் மேராஜுடைய பயணம் போனாங்க. மேராஜுடைய பயணம் போன உடனே அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூதாவுத்தில் 4235வது செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மீராஜுக்கு போன நேரம் நிகங்கள் இருந்தது அவர்களுக்கு. அந்த நிகம் எப்படி இருந்தது என்று சொன்னால், உலோகத்தினால் செம்பினால் ஆன நிகங்களை கொண்டவர்கள் தங்களுடைய முகத்தையும் உடம்பையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். என்னை அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் நான் கேட்டேன், இவங்க யாரு, என்னத்திற்காக தங்களுடைய மிகங்களினால் உலோகத்தினால் செம்பினால் ஆன மிகங்களினால் தங்களை தாங்களை கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன காரணம் என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அடுத்தவனை பற்றி புறம் பேசி திரிந்தவர்கள். அவன் யார் தெரியுமா, அவனுடைய பிள்ளை யார் தெரியுமா, அவனுடைய குடும்பம் யார் தெரியுமா, அவனுடைய கோத்திரம் யார் தெரியுமா, கோத்திரத்தை எடுத்து கூட பரம்பரை எடுத்து கூட புறம் பேசி திரிந்தவர்கள் உண்டு. அந்த இடத்தில் சொல்லப்பட்டவர்கள் யார் தெரியுமா, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது புறம் பேசி திரிந்தவர்கள். புறம் பேசினவருக்கு நாளை மறுமையில இந்த தண்டனை இருக்கு. உங்களுடைய நிகம் செம்பினால் ஆக்கப்பட்டு, அதே போல உலகங்களால் ஆக்கப்பட்டு கூறிய ஒரு ஆயுதத்தை போல நிகம் மாற்றப்பட்டு நம்முடைய கரத்தினால் நம்முடைய முகத்தை நம்முடைய உடம்பை கீறி கிழித்துக் கொண்டே இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே இந்த நரக வேதனையிலிருந்து நானும் நீங்களும் தப்பிக்க வேண்டும் என்றால் செய்யக்கூடாத ஒரு அம்சமாக இதை பாருங்க. அவன் இல்லப்பா, அவன் இல்லாத இடத்துல அவனை பத்தி பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது. இன்னும் என்ன தெரியுமா, ஒருவர் நம்மளை பற்றி புறம் பேசுகிறான்னு கேள்விப்படுறோம், நம்மளை பத்தி பேசுறான், அள்ளி அடிச்சு விடுறான், அவன் மேல கோபிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா, அவன் பேச 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 நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன், திவாலாகி போனவனா வருவான், நம்மகிட்ட நன்மை இல்லை. இப்ப அவன் நம்மளை பத்தி பேசினானே, அவனுடைய நன்மை இல்லாட்டி நம்மட பாவத்தை அவனுக்கு சுமக்க வைக்க இயலும். இது அல் முஃப்லிஸ் என்ற வரலாற்றில் ரசூலுல்லாஹ் சொன்னது. நம்மளை பத்தி கழுவி இருக்கிறான், நம்மளை பத்தி பேசி இருக்கிறான், நம்ம நாளை மறுமை நாளில் நம்முடைய பாவம் உண்டு அவன் சுமப்பான், இல்லாட்டி அவன் நாளை மறுமையில் அவனுடைய நன்மையை நமக்கு தருவான். அதனால நீ பேசுறியா, பேசி பேசப்பா, நீ எவ்வளவு பேசி, என்ன பத்தியா கழுவுற கழுவு, மறுமையில நான் பார்த்துக் கொள்றேன், அந்த நாள்ல நான் பார்த்துக் கொள்றேன், உண்ட நன்மை ரப்பு எனக்கு தருவான். அப்படி இல்லையா, எந்த பாவத்தை உனக்கு சுமக்க வைப்பான், அந்த கூலி நாளில் நான் பார்த்து கொள்றேன்னு சந்தோஷப்படுங்க. அவனை பத்தி நீங்க அந்த இடத்துல நீங்க கவலைப்பட, என்னை பத்தி கழுவிட்டான் பாரு, கவலைப்படாதீங்க, மறுமையில உங்களுக்கு நன்மைதான், மறுமையில் உங்களுக்கு விமோச்சனம் தான் என்பதனை அழகாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கின்றார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில், முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 504வது செய்தி அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒரு அடியான் ஒரு குற்றத்தை செய்தால், ஒரு தவறை நீங்கள் கண்டால் அதை மறையுங்கண்டாங்க. வெளிப்படையா சொல்ல வேண்டியதும் இருக்கு, ஆனா ஒரு மனிதன், ஒரு அடியான் இந்த உலகத்தில் அவனுடைய குறையை நீங்கள் மறைங்க. குறையை நீங்கள் மறைத்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா உங்களுடைய குறைகளை மறைப்பான் அல்லது தள்ளுபடி செய்வான். ஏன் தெரியுமா, நீங்க வாழுகின்ற காலத்துல உலகத்துல அவனுடைய குறையை மறைச்சிருக்கீங்க, அல்லாஹ் விசாரணை அந்த நாளில் உங்களுடைய சில தவறுகளை கண்டுகொள்ள மாட்டான், தள்ளுபடி பண்ணிடுவான். என்றால் நீ வாழுகின்ற போல அடுத்தவனுடைய குறையை மறைச்ச, ஊரு உள்ளா பறைசாட்டல, ஊரு உள்ளா நீ ரபாந்தட்டல, நீ மறைத்தாய், அதனால் இந்த மறுமை நாளில் உன்னுடைய குற்றங்களை நான் மறைக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா மறைப்பான், அல்லது நம்முடைய பாவங்களை தள்ளுபடி பண்ணுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையின் முதல் பகுதி புறம் பேசுதல், இரண்டாவது வதந்திகளை
பரப்பி விடுறது. வதந்தியுடைய விடயத்தில் மிக சுருக்கமாக சொல்ல போனால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் அவங்களோட குடும்பத்தில் நடந்த வரலாறு சுருக்கமாக சொல்றேன். ஆயிஷா நாய் அவர்களை ஒரு யுத்தத்துக்காக ரசூலுல்லாஹ் அழைத்து போனார்கள். போன நேரம் கழுத்தில் அணிந்திருந்த மாலையை ஆயிஷா நாய் மிஸ் பண்ணிடுறாங்க. திரும்பி வாராங்க, அந்த மிஸ் பண்ணின மாலையை, தவறவிடப்பட்ட மாலையை தேடி போறாங்க. அவங்க தேடி போன நேரத்தில் யுத்தத்துக்கு போன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் திரும்பி மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க திருப்பி கூடாரத்துக்கு வந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை. ஆயிஷா நாய் அந்த இடத்துல இருந்து அப்படியே தூங்கிடுறாங்க. இன்னும் ஒரு நபித்தோழர் அந்த இடத்தில் விடுபட்ட பொருட்களை கலெக்ட் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை நியமித்தார்கள். அந்த சஹாபி வாரார். அந்த சஹாபி ஆயிஷா நாய் அவர்களை பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் அந்த சஹாபி ஆயிஷா நாய் அவர்களை ஒட்டகத்தில் அமர வைத்து இவர் நடந்து கடிவாளத்தை பிடித்து மதீனா நோக்கி வருகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு வதந்தி பரவியது. ஆயிஷா நாயும் அந்த நபித்தோழரும் விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி, பொய்யான ஒரு வதந்தி பரவிச்சு. ஒரு வதந்தி தான் பரவியது. அந்த வதந்தியுடைய விபரீதம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ஒரு குடும்பத்தின் மீது அல்லது ஒரு பெண் பிள்ளை மீது அல்லது ஒரு ஆண்மகன் மீது ஒரு வதந்தியை பரப்பினால் அதில் அவன் மட்டும் பாதிப்படைவதல்ல, அவன் குடும்பம் பாதிப்படையுது. தலை தூக்க முடியாது. ஆனா அந்த புள்ள செஞ்சதில்லை, அந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆயிஷா நாய் மீது அவதூறு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாய் தாங்க ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவார்கள், என்னோடு கொஞ்ச நாள் பேசல, நான் சலாம் சொல்லுவேன். ஆயிஷா நாய் சொல்றாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் சலாம் சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் உதடு ஆடுகிறதா என்று சலாத்துக்கு பதில் சொல்லுகிறார்களா என்று நான் பார்ப்பேன். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பி கொண்டு போய் விடுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஆயிஷா நாய் அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷாவே நீங்கள் நடந்ததை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே, ஏதாவது நடந்திருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்படுவது அந்த மனைவியால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ரசூலுல்லாஹ் பேசல, ஆயிஷா நாய் துடித்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? எனக்கு அவதூறு சொல்லப்பட்ட வேதனையை விட என் கணவர் என்னோடு பேசவில்லை என்ற வேதனை கூடுதலாக இருந்தது. என் மாப்பிள்ளை என்னோடு பேசல் என்ற வேதனை எனக்கு கூடுதலாக இருந்தது. ஆயிஷா நாய் அவர்கள் துடியாய் புழுவாக நெளிந்து துடித்தார்கள். என் கணவன் என்னோடு பேசல, என் மக்கள் என்னோடு பேசல. என்ன காரணம்? ஒருத்தன் எடுத்து விட்ட ஒரு வதந்தி. எந்த தப்புமே பண்ணல என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நூரில் 10 வசனத்தை இறக்கினான். 10 வசனத்தில் இறக்கினான். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்கிட்ட வந்து ஒரு சலாம் சொன்னார்கள். அத்துணை கவலையும் தீர்ந்து போனது. அன்பார்ந்தவர்கள், ஒரு குடும்பம் பிரியும். நீங்க பேசுற, நீங்க எடுத்து விட்ட ஒரு வதந்தியினால், நீங்கள் பரப்பின ஒரு வதந்தியினால் ஒரு குடும்பம் 2ஆக போகும். ஒரு கணவன் மனைவியுடைய உறவுகள் பிரிப்பதற்கு பெரிய ஒரு பவர் அந்த வதந்திக்கு இருக்கு. நான் ஏற்கனவே நினைச்சேன், இந்த கூத்து எத்தனை நாள் போனுதான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கு தான் கையும் களவுமா மாட்டுப்பட்டு இருக்கா, ஆனா சம்பந்தம் இருந்திருக்காது. அந்த அவன் சொன்னா, இவன் சொன்னா, 4 சந்தியில பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு குடும்பம் பிரியுது என்றால் அந்த குடும்பம் பிரியத்துக்கு முழு காரணம் ஒரே ஒரு வார்த்தை, இந்த வதந்தி. சில பிள்ளைகள் தகப்பனும் மகனும் பேசுறது இல்லை. யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான், அந்த மூலையில நின்று அவன் சிகரெட்டு குடிச்சான்னு சொல்லிட்டான். சிகரெட்டு குடிச்சானா இல்லையான்னு பார்க்கல, அந்த இடத்துல அவன் குடிக்கவே இல்லாதவனா இருந்திருப்பான். ஆனா வாப்பா பிள்ளையோட இன்றைக்கு வரைக்கும் பேசல. சில பிள்ளைகள், ஆண் மக்கள் 25, 26 வயசு, மௌலவி அப்படியான ஆக்களோட நான் பழகிற நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா அந்த வாயில வச்சதில்லை. என் வாப்பா என்னோடு பேசி 6 வருஷம், மௌலவி 6 வருஷம் அழுது புலம்பினார்கள். இந்த வாப்பாவை கூப்பிட்டு நடந்ததை சொல்லி 2 பேருக்கும் சமாதானப்படுத்தினோம். இது தெரிந்தது உறவுகளை, தெரியாத எத்தனை இருக்கு. எவனோ ஒருத்தன் ஒரு கட்டுக்கதையை, ஒரு வதந்தியை கிளப்பி விட்டான் என்பதற்காக நம்முடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்கிறது. ஆகவே இந்த புறம் என்பதனை ஹராம் என்ற பட்டியலில் வைத்து பாருங்க. பெரும் பாவம். வதந்தி என்பது ஒரு பாவம். இந்த பாவத்தை நான் எங்களுடைய வாழ்க்கையில தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை, என் குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய அனைவருடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.